ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லாரும் வந்துட்டு பாரோட எவிக்ஷன் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்கன்னு தெரியுது. ஆக்சுவலாக பார்த்தா நான் என்ன எபிசோடே பார்க்கலங்க, அங்கங்கே கிளிப்பிங்ஸ் தான் பார்க்குறேன். ஃபேராக சொல்லணுன்னா அவன் தான் எனக்கு எபிசோட் பார்க்க இஷ்டம் இல்லை. ஆனால் அந்த பொண்ணு எவிக்டான போன அந்த நிமிஷங்களில் அவள் அழலை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு இன்ஃபர்மேஷனாக வர பட்சத்தில் அங்கங்கே கிளிப்பிங்ஸ். ஏன்னா கமருதீன் தான் அழுதான் போல இருக்குது. அவன் செய்கிறதெல்லாம் செஞ்சிருவான், அதுக்கப்புறம் உட்காந்து முக்கிய அழுவான். இன்ஃபேக்ட் நம்ம முதலேருந்து சொல்கிற மாதிரி தான், பாரு ஃபேன்ஸ் எல்லாருமே கமருதீனை சப்போர்ட் பண்ணுறது இல்லை. இன்றைக்கி ரெட் கார்டு கொடுத்ததில் கமருதீனுக்கு கொடுத்தது சரி தப்புன்றதுள்ள நாங்கள் போகல. ஆனால் கமருதீனுக்கு இப்போ கொடுக்குற நீங்கள் எப்பயோ கொடுத்துருக்கணும். சபரிக்கு எப்பயோ கொடுத்துருக்கணும். இந்த வாரம் ஃபுல்லாகவே மண்டேலேருந்து பாருவை மாற்றி எல்லாருமே அடிச்சிருக்காங்க. அந்த நாமினேஷன் விஷயங்களில் அந்த அன்வான்ட் டச்சில் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் டாஸ்க் ஆரம்பித்து, டாஸ்கில் வந்து அந்த வன்மத்தை வந்து அந்த கமருதீன் காட்டி, அதுக்கப்புறம் வந்து அவன் சாரி கேட்டு, அதுக்கு அவளுக்கான ஃப்ளக்சுவேஷன் அப்படியே ரோலர் கோஸ்டர் மாதிரி அவளோட எமோஷன்ஸ் அப் அண்ட் டவுன் ஏறி இறங்கிட்டு இருந்து வாரம் ஃபுல்லாக அவளுக்கான ஒரு ஒஸ்ட் வீக்காக தான் இந்த வீக் அவளுக்கு இருந்திருக்கு. அது மண்டேல ஆரம்பித்து இப்போ எவிக்ஷன் வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ பாரு ஃபேன்ஸ் எல்லாருமே கமருதீனை சப்போர்ட் பண்ணுறதில்ல. அதே மாதிரி கமருதீன் ஃபேன்ஸ் எல்லாரும் பாரு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே கமருதீனை சப்போர்ட் பண்ணவே இல்லை. பாரு ஒரு நல்ல கேமர் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் பேசுவேன். அகெயின் அது அவங்களோட பர்சனல் போது சம்டைம்ஸ் நான் அதை பேசவே இல்லை. பேசணும்னு சுச்சுவேஷன் வந்தப்போ கூட அந்த இடத்துல கமர் வந்து டபுள் கேம் ஆடுறான், இல்லை சேஃப் கேம் ஆடுறான், இல்லைனா அவனுக்கு பாரு அரோரா விட்டால் கேமே ஆட தெரில. அதனால தான் அந்த ட்ரையாங்கிள் லவ் விஷயங்கள் போச்சு, கோர்ட்டு கேஸ் போச்சு. இப்போ அந்த அன்வான்ட் டச் என்னென்னமோ ஆமத்தான் அவனுக்கு அந்த கேமை விட்டால் வேறு கேம் தெரியல, பொண்ணுங்களை வச்சு தான் அவன் ட்ராவல் பண்ணி கேம் ஆடுறான் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நான் அதை சொல்லியிருப்பேனே தவிர கமருதீன் பாரு லவ்க்கு நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டேன். இவளுமே அந்த டாக்ஸிக் லவ்வில் தான் இருக்கான்னு தான் நான் சொல்லியிருப்பேன் போது, இவனால தான் இவ கேம் ஸ்பாயில் ஆக போகுதுன்றதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஸோ அப்போது ஒரு வேளை அந்த சாரியை கேட்டு அவன் கேட்கும்போது இவன் ஒத்துக்காமல் இருந்திருந்தா இந்த கேம் ஸ்பாயில் ஆகாமல் இருந்திருக்குமா, இந்த அளவுக்கு வந்திருக்காதான்னு கேட்டிருந்தா கண்டிப்பாக இது வந்து வேறு மாதிரி போயிருக்கும். எப்படி போயிருக்கும்னா, இப்போ வந்து சேனல் வந்து அவளை ரெட் கார்டு கொடுத்து எவிக் பண்ணி அவங்களோட லவ் கண்டென்ட்டை பெருசாக்கி, இல்லைனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாண்ட்ராக் செஞ்ச விஷயங்களை பெருசாக்கி சொன்ன விஷயங்கள், ஒருவேளை அந்த சாரியை ஒத்துக்காமல் இருந்திருந்தா கமருதீன் சாண்ட்ராக் பதில் பார்வை கார்லேருந்து தள்ளியிருப்பான். அப்போ அந்த வீடு அங்கே எதுவுமே கேட்டிருக்காது. ஸோ அவனோட அந்த அக்ரெசிவ்னஸ், அந்த முரட்டுத்தனம், அந்த ஒரு முரட்டுத்தனமான அந்த ஒரு, ஏன்னா அதை அவன் ஆல்ரெடி வந்து 2 டாஸ்கில் காட்டியிருக்கான் அந்த அக்ரெசிவ்னஸை. அந்த கோல்டன் பால் டாஸ்க்லேயும் காட்டியிருப்பான், அந்த ஸ்மைலி பால் டாஸ்க்லேயும் காட்டியிருப்பான்னு சொல்லும்போது, வார்த்தைங்களே அங்கங்கே அவ்வளோ பேசியிருப்பான் அப்படின்னு சொல்லும்போது வாயோடச்சிரு. அதெல்லாம் ஏற்கனவே ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நடந்திருக்குன்னு சொல்லும்போது அவனுக்கு வந்து ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா முன்னாடி இருக்கவங்க கண்ணா பின்னான்னு அவன் பேசுவான், கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணுவான். அப்படி அட்டாக் பண்ணான்னா நான் அவனை நாமினேட் பண்ணது அரோராவன் தான் நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது அரோரா அவன் கிட்டேயே போவே இல்லை. அவன் இந்த வாரம்லாம் பாருவை மட்டும்தான் அவன் பண்ணிகிட்டு இருந்தான். அதே மாதிரி பாரு எந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணானோ அந்தளவுக்கு காலைல விழுந்து சாரி கேட்டு திருப்பி அந்த பொண்ணு கூட போய் சேர்ந்து இப்போது அந்த பொண்ணு கேமே டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டான். இதுதான் என்னோட ஒப்பீனியன். இது தப்பாக கூட இருக்கலாம். ஆனால் கமருதீனோட கேம் பாருவால் அஃபெக்ட் ஆச்சான்னா கண்டிப்பாக கிடையாது. பாருவோட கேம் தான் கமருதீனால் அஃபெக்ட் ஆச்சு. நான் ஆல்ரெடி சொன்னதான், எப்படி எஃப்ஜே ஆதிரியம் ஒன்றா அமிச்சாங்களோ அந்த மாதிரி நான் வின் பண்ண போகிறல, நான் வின் பண்ணலன்னா நீயும் வின் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆங்கிளில் தான் கமருதீன் ஒன்று பண்ணியிருப்பான். இப்போ 2 நாளாக அவன் அழுதான், இல்லை வந்து இன்றைக்கி அவன் அழுதுகிட்டே வெளில போனான்றதுனால அவன் செஞ்சதெல்லாம் சரின்னு ஆயிடாது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அவளோட டோட்டல் கேமே ஸ்பாயில் பண்ணதே வந்தானா இப்போ வந்து டீம் அதை பிளான் பண்ணி எஃப்ஜே ஆதிரிய விஷயங்களில் கூட நீங்கள் ஆதிரியை ஃபஸ்ட் எவிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆதிரியை திருப்பி உள்ளே கொண்டு வந்து எஃப்ஜேவை வந்து அதுக்கப்புறம் வந்து திருப்பியுமே எஃப்ஜேவை ஃபஸ்ட் எவிக் பண்ணி ஆதிரியை எவிக் பண்ணி ஆதிரிக்கான ஒரு ஹானர் பண்ணிங்க. பட் ஆனால் இன்னைக்கான எவிக்ஷனில் பாருவை ஃபஸ்ட் எவிக் பண்ணி கமருதீனை நெக்ஸ்ட் எவிக் பண்ணும்போது பாரு தான் டோட்டலாக அந்த கேம் ஸ்பாயிலர். அவனோட கேம் ஸ்பாயில் பண்ணது, இந்த சீசனை வந்து ஸ்பாயில் பண்ணது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்து அவள் அந்த வெளியில் போன அந்த நிமிஷங்கள் இருக்குல்ல, அந்த ஒரு கார்டன் ஏரியாவில் நின்று ஒரு செகண்ட் அப்படியே நின்று அப்படி பார்த்துட்டு அப்படி வெளில போன அந்த நிமிஷம் அது கண்ணு முன்னாடி நிற்கிது. அந்த கார்டன் ஏரியாவில் எவிக்டார் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த கேம் அவங்க சரியாக ஆடினாங்க, தப்பாக ஆடினாங்க, சரியாக ஆடலை, இல்லை ஒன்றுமே பண்ணல, மிக்ஸ்டர் கண்டென்ட் எப்படியாக இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் வரும்ல, பிக் பாஸ் வாய்ஸ். இந்த கேம்லேருந்து நீங்கள் வெளில போகிறீங்க, ஆனால் நீங்கள் என்னவா வெளில போகிறீங்க, இல்லை வெளில போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரிசியேஷனோ, ஒரு பிளெஸ்ஸிங்ஸோ, ஒரு விஷஸோ, ஒரு கிரெடிட்டோ ஏதோ ஒன்று கிடைக்கும்ல அந்த வாய்ஸ் கிட்டேருந்து. குறைஞ்சபட்சம் என்னை இப்படி கூப்பிடுங்க பிக் பாஸ் அப்படின்னாவது சொல்கிறதுன்னு ஒன்று கிடைக்கும்ல. அந்த வாய்ஸை எதிர்பார்த்து அவங்க நின்று அங்கேருந்து கிளம்புன அந்த நிமிஷங்கள் இருக்குல்ல, பிக் பாஸோட டோட்டல் மரியாதையுமே போயிடுச்சு. ஏன்னா இந்த ஷோவை தூக்கி நிறுத்தினதே அவள் தான் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி அவன் மேலே நீங்கள் அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷனை போட்டு அவள் வந்து அந்த லவ் கேமை தவிர ஒன்றுமே ஆடலை அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே சேர்த்து அந்த ரெட் கார்டு கொடுத்து பண்ண விஷயங்கள் இருக்குல்ல, அதுவும் அந்த விஜய் சொன்னதான், அதான் ஊருக்கே தெரியுமே நீங்கள் பண்ணது. அப்படிலாம் சொல்கிற பட்சத்தில் ஏன் சார் ஊருக்கே தெரியும், உங்களுக்கும் தெரியும் தான், அப்போ ஏன் சார் வளர விட்டீங்க? இந்த ரெட் கார்டை நீங்கள் அப்பயே கொடுத்துருக்க வேண்டியதானே சார். இந்த வார்னிங்கை நீங்கள் அப்பயே கொடுத்து நீங்கள் இது பண்ணுறதுக்கு வரல, லவ் கண்டென்ட் கொடுக்க வரல, நீங்கள் அடல்ட் கண்டென்ட் கொடுக்க வரல,
வரல, வெறும்னே வந்து கேம் ஆட வந்திருக்கீங்க சார். கமருதீன் சார், நீங்கள் வந்து இங்கே ஹீரோ மெட்டீரியல்லாம் கிடையாது, நீங்கள் சீரியல்லையோ படத்துலையோ தான் ஹீரோ. இங்கே வந்து நீங்கள் ஒரு கண்டஸ்டன்ட், கேமை மட்டும் ஆடுங்க, இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதீங்க, இந்த தேவையில்லாத ஆணையெல்லாம் பிடுங்காதீங்க. அது அரோரா கூட பிடுங்குறீங்களோ, பாரு கூட வீணா கூட யார் கூட பிடுங்காலுமே நீங்கள் எதையும் பிடுங்காதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே வக்கு இருக்கிற விஜய் சார். அப்போல்லாம் வந்து நீங்கள் ஹீரோ மெட்டீரியல், உங்களுக்கு எவ்வளோ கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? நீங்கள் வந்துட்டு என்கிட்டயே உன்னை எவ்வளோ பேர் பிடிக்கும்னு சொன்னாங்கன்னா 10 பேர் கல்யாணம் பண்ணி வச்சுறீங்களா அவனுக்கு? இல்லை உங்கள் பிள்ளைக்கு அரோரா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போகிறீங்களா? இல்லை நீங்களுமே பெய்டு சப்ஸ்கிரைபரான்னு தெரியல, ஓகேவா? ஏன்னா அரோராக்கு டிக்கெட் டு ஃபினாலே கொடுத்து இந்த வாரம் அவளை மோட்டிவேட் பண்ணி அவளுக்கான விஷயங்கள் எவ்வளோ தூரம் கொண்டு வந்த நீங்கள். இதே வாரத்தில் அந்த பொண்ணை எவிக்ட் ஆக்கி அரோரா முன்னாடி அவளை அசிங்கப்படுத்தினது இருக்குல்ல, அந்த பொண்ணு முன்னாடி. என்ன சார் அந்த பொண்ணு உங்களுக்கு அப்படி பண்ணிவிட்டு அவங்க சொத்துல பங்கு கேட்டுட்டாளா? இல்லை உங்களுக்கான கரியரில் எதையாச்சும் பண்ணாலா? நீங்கள் தான் சார் அவள் கரியரை டோட்டலாக ஸ்பாயில் பண்ணியிருக்கீங்க. நான் கமருதீன் பற்றி அகைன் பேசி நிறைய பேர் கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணி, கமருதீனை வந்து திட்டி பேசி இப்படிலாம் சப்போர்ட் பண்ணுவீங்களா அவனுக்கு? நாங்கள் எந்த இடத்துலையுமே கமருதீனை சப்போர்ட் பண்ணேன். வீடியோஸ் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம சேனலில் இருக்கவங்க மோஸ்ட்லி பாரு ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க, தவிர கமருதீன் ஃபேன்ஸாக இருக்க மாட்டேன். கமருதீன் ஃபேன்ஸாக தான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் கமருதீனுக்கும் சேர்த்து பேசுங்க, பாரு கமருதீன் லவ் வந்து வளரணும், நீங்கள் அவனுக்கும் சேர்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், அவனுக்கும் சேர்த்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருப்பாங்க கமெண்ட்ஸ்லாம். நான் எதுவுமே ரிப்ளைலாம் பெருசாக பண்ணியிருக்க மாட்டேன், விட்டுருப்பேன். அவங்க சண்டை போட்டுக்கும் போது வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அவங்க சேரும்போது அந்த சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட சேர்ந்தாலே பாரு கேம் ஸ்பாயில் ஆகுதுன்னு நான் 3rd 4th வீக்லேருந்து சொல்லிட்டு இருப்பேன். அப்போ வந்துட்டு இந்த இடத்துல அந்த பொண்ணு நின்று அந்த ஒரு நிமிஷம் நின்றுட்டு போன நிமிஷம் அந்த வாய்ஸ் வருமா? இல்லை இந்த கேமுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், அவன் மைண்டில் என்னவா ஓடி இருக்கும்? அது அந்த இடத்துல அவளுக்கு தோணுன விஷயங்கள். ஆனால் வெளியில் வந்து சோஷியல் மீடியா பார்க்கும்போது இன்னும் என்ன மாதிரி அவளுக்கான ஹேட்டர்ஸ் இருக்காங்க, இல்லை இன்னும் எவ்வளோ அவள் ப்ரொஜெக்ட் இருக்கான போது அந்த அவளை சாதாரணமாக எவிக்ட் பண்ணியிருந்தாலே அவளுக்கு அது வழியாக இருந்திருக்கும். இந்த கேமுக்காக எவ்வளோ கொடுத்துருக்கோம் பொட்டென்ஷியல், ஃபிசிக்கலாக மென்டலாக எவ்வளோ ஸ்ட்ரெஸ், எவ்வளோ டிப்ரெஷன், எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிருக்கும்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அது கேம் ஆனவங்களுக்கு மட்டும். கேம் ஆடாத இந்த மிக்சர் கண்டென்ட்டுக்கு அரோராக்கோ, இந்த வக்ரனுக்கோ, இந்த சபரிக்கோ, இந்த அக்லி கேமான சாண்ட்ராக்கோ எல்லாம் ஒன்றுமே கிடையாது. சாண்டாலும் வைல்டு கார்டாக வந்தவ தானே, ஃபஸ்ட் டேலேருந்து இருந்தவ அவள் தான். அதுக்கு நாங்கள் அவள் செஞ்சது எல்லாமே சரின்னு சொல்லலை. அவள் செஞ்சது தப்புன்னா சபரி செஞ்சதும் தப்பு தான். அவள் அந்த இடத்துல அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக அவள் கீழே விழுந்துட்டா சாண்ட்ரா, அவளுக்கு ஆக்சிடெண்ட்டாக ஒரு பேனிக் அட்டாக்கோ ஃபிக்ஸோ வந்துருச்சுன்னா அன்றைக்கி கண்ணில் அடிப்பட்டப்போ